ஒரு 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 கலையை அடுத்த ஜெனரேஷனுக்கு எடுத்துட்டு போகணும். இல்லைன்னா அந்த கலை, பாரம்பரிய கலை என்பது அழிந்துவிடும். இப்ப பாத்தீங்கன்னா இப்ப சொல்லுவாங்க, ஒரு பெரிய சிற்பக்கலை ஒரு கலை நுணுக்கமான ஒரு கதவை பார்ப்பாங்க, இதெல்லாம் இப்ப செய்யறதுக்கு ஆளே இல்லைன்னுவாங்க. அதே போல ஒரு நகையை பார்ப்பாங்க, இல்ல இதெல்லாம் இனிமேல் பண்ண முடியாது, பழைய நகையெல்லாம் வாங்கிக்கலாம், புதுசா இதை செய்வதற்கு ஆள் இல்லைன்னுவாங்க. இப்ப பட்டு நெய்கிறாங்கன்னா அந்த இந்த மாதிரி இந்த விதமான பட்டு துணியை நெய்வதற்கு இங்க ஆள் இல்லை அப்படின்வாங்க. அதே போல கோவில்ல சிற்பங்கள் செய்திருப்போம், வெளியில கோபுரம் எல்லாம் இருக்கும், அந்த காலத்துல செஞ்ச மாதிரி இப்ப செய்ய முடியாது, அதற்கு ஆள் இல்லை, ஏதோ ஒருத்தர் ஏதோ ஒரு ஊர்ல இருக்கிறாங்க, அவங்கதான் இதை செய்ய முடியும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். அதே போல சிற்பக்கலை என்பதும் அந்த மாதிரி ஒரு விஷயம்தான். சிற்பக்கலை கூட அழகாக அதை அடுத்த இன்னொரு ஜெனரேஷனுக்கு, இன்னொரு தலைமுறைக்கு கொண்டு செல்ல வேண்டும், இல்லைன்னா அது அழிந்து விடும். இப்ப பாத்தீங்கன்னா இங்க ஏதாவது உயிர்ப்போட வைத்திருக்கிறார்கள். எப்படி ஆளுநர சிலைகள் மட்டுமல்ல, கடவுளர்களுடைய சிலையில கூட அந்த கண்களிலே கருணை, அந்த கையில இருக்கக்கூடிய ஒரு அழகு, நளினம். இப்ப நம்ம ஒரு அம்மன் சிலை பாக்குறோம், இல்ல ஒரு மகாலட்சுமி சிலையை பாக்குறோம் அப்படின்னா அதுல தெரியக்கூடிய அந்த கம்பீரமும் அந்த கருணையும் ரெண்டுமே அதுல வரணும். வந்தாதான் அது நமக்கு அம்மன் இல்லைங்களா? அந்த கம்பீரத்தையும் அந்த கருணையும் அந்த கண்களில் மட்டுமல்ல, அந்த உருவ அமைப்பிலையும் கொண்டு வந்திருக்கிறார்கள். அப்படி இதையெல்லாம் இவங்களுக்கு பயிற்றுவித்து இவங்களை எவ்வளவு திறமையாக ஒரு சிற்ப கலைஞர்களாகவும் ஒரு ஒரு பண்பாட்டு, கலாச்சாரம், ஆன்மீகத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயத்தை இந்த பகுதியில் இந்த டிவைன் ஸ்டாச்சு செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த குழுவுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறோமா. ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க, ரொம்ப அழகா அருமையா இருக்கு. ஒருவரும் அந்த பழைய சில சமயம் பார்த்தீங்கன்னா அதில் அவர்களுடைய கை அசைவு அது பார்த்தா நிஜமாவே அவங்க நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்தில் உட்காந்து எழுந்து நம்ம கிட்ட வந்துருவாங்களோ அப்படின்ற மாதிரிதான் அவங்களும் உயிர்ப்போடு இருக்கக்கூடிய இந்த நிகழ்வுகளை பார்க்குறோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு, மிகவும் மகிழ்ச்சியாக, அதே சமயம் ரொம்ப ஆத்ம நிறைவோட ஒரு மன அமைதியோட இந்த இடம் விளங்குகிறது. இன்னும் இது மக்களிடையே போய் சேர வேண்டும். எல்லாருமே இது பார்க்கணும். எல்லாருமே இன்னைக்கு நம்ம அவசர கதியில உட்காந்து ஒரு மெடிடேஷன் பண்றதுக்கோ, உட்காந்து ஒரு விஷயத்துல நம்மளுடைய கவனத்தை முன் நிறுத்துவதற்கோ ஒரு விஷயம் தேவைப்படுது. ஏன்னா உட்காந்தோடனே பக்கத்துல சத்தம் கேட்கும். ஆனா நம்ம மனதை ஒருமுகப்படுத்த ஒரு ஒரு உருவம் தேவைன்னா அந்த உருவங்கள்லாம் இங்க இருக்குது. அது உருவமாக இல்லை, அது நம்முடைய மனதினுடைய நிழல் தான். அது நம்முடைய மனசுல இருக்கக்கூடிய பக்தியும் அந்த நம்முடைய ஆத்ம நம்ம அமைதியும் தான் அந்த உருவமாக நம்ம அங்க பாக்குறோம். அந்த பக்தி பெருக்கோட பரவசத்தோட இந்த இடம் ரொம்ப அழகாக அமைதியாக ஒரு பக்தி பரவசத்தோடு இந்த இடம் அமைந்திருக்கிறது. வந்ததுல எனக்கு மிகுந்த மன நிறைவை கொடுத்த ஒரு இடமாக இதை நான் கருதுகிறேன். அடிக்கடி வரணும்னு எனக்கும் ஒரு விருப்பமாக இருக்கிறது. ஏன்னா